அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். சென்னையில் டான் பிக்சர்ஸ் ஆகாஷ் பாஸ்கரன் வீட்டில் காலை முதல் அமலாக்கத்துறை சோதனையானது நடைபெற்று வருகிறது. இது தொடர்பான கூடுதல் தகவல்களை செய்தியாளர் ஜெபர்சன் வழங்க கேட்போம். ஜெபர்சன், வணக்கம். விரிவான தகவல்கள் என்ன? தயாரிப்பாளர் ஆகாஷ் பாஸ்கர் வீட்டுல காலை முதலே அமலாக்கத்துறையினர் சோதனை நடத்தி வருகிறார்கள். இந்த சோதனைக்கான முக்கிய பின்னணி காரணங்கள் வெளியாகி தற்போது பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. கடந்த 6 மாதங்களுக்கு முன்பாக ஆகாஷ் பாஸ்கருடைய திருமணமானது சென்னையில் நடைபெற்று முடிந்தது. இதில் திரையுலகத்தை சார்ந்த பிரபலங்கள், அரசியல் பிரபலங்கள் என ஏராளமானோர் பங்கேற்றதன் மூலமாக ஆகாஷ் பாஸ்கர் ஒரு தயாரிப்பாளர் என்பது வெளியுலகத்திற்கு தெரிய வந்தது. இவருடைய இல்ல திருமணத்திற்கு இவ்வளவு பிரபலங்கள் வருகிறார்களே என்ற எதிர்பார்ப்பு கேள்விக்குறியும் அப்போது எழுந்திருந்தது. அந்த நிலையில் தான் தற்போது ஆகாஷ் பாஸ்கர் அந்த நேரத்தில் இட்லி கடை என்ற தனுஷ் இயக்கி நடிக்கக்கூடிய அந்த படத்தில் தயாரிப்பாளராக இருந்தார். அந்த படம் வெளியாகாத நிலையில இவ்வளவு பிரபலங்கள் ஏன் வருகிறார்கள் என்ற கேள்வி எழுந்திருந்த நிலையில தான் தற்போது கடந்த 6 மாதங்களுக்குள் உள்ளாக தற்போது முக்கிய 3 படங்களை தயாரிக்கக்கூடிய ஒரு நிறுவனமாக ஆகாஷ் பாஸ்கரின் தான் நிறுவனம், தயாரிப்பு நிறுவனம் வந்திருக்கிறது. குறிப்பாக சுமார் 450 கோடி ரூபாய் மதிப்பிலான இந்த படங்களை தயாரிப்பதற்கான ஒப்பந்தங்கள் செய்யப்பட்டு அதற்கான பூஜைகளும் சென்னையில் நடைபெற்று முடிந்திருக்கிறது. குறிப்பாக சுமார் 200 கோடி ரூபாய் பட்ஜெட்ல பராசக்தி படம், அதாவது சிவகார்த்திகேயன் மற்றும் பட்டாளங்கள் நடித்திருக்கக்கூடிய முன்னணி பட்டாளங்கள் நடிக்கக்கூடிய இந்த படத்தை அவர் தயாரிப்பு நிறுவனம் டான் பிக்சர்ஸ் இயக்குகிறது. அந்த படத்தில் ரவி மோகன், சுதா கங்காரா, அதர்வா உள்ளிட்டோர் இந்த படத்துல நடித்திருக்கிறார்கள். அதே போல தனுஷ் இயக்கி நடிக்கக்கூடிய படத்திற்காக சுமார் 100 கோடி ரூபாய் பட்ஜெட் வந்திருப்பதாக சொல்லப்படுகிறது. அந்த இட்லி கடை படம் இன்னமும் தயாரிப்பு நிலையிலேயே இருக்கிறது. அந்த படம் வெளிவராத நிலையில் தான் அடுத்த கட்டமாக சிலம்பரசனின் 49வது படமான அந்த படத்திற்கு பெயர் சூட்டப்படாத அந்த படத்திற்கு 150 கோடி ரூபாய் பட்ஜெட் ஒதுக்கப்பட்டிருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. இவ்வாறாக கடந்த 6 மாத காலத்தில் இவ்வளவு 450 கோடி ரூபாயை முதலீடு செய்து படம் எடுப்பதற்கு எவ்வாறு இந்த பணம் வந்தது, ஒருவேளை பணம் பரிமாற்றத்தில் ஏதேனும் குளறுபடி நடந்திருக்குமா என்ற சந்தேகம் அமலாக்கத்துறைக்கு எழுந்ததின் விளைவாகத்தான் தற்போது இந்த சோதனையானது நடைபெற்று வருகிறது. தற்போது நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய இந்த தகவலின்படி சுமார் 450 கோடி ரூபாயில் இந்த படத்தை அவர் 3 முக்கிய படங்களை எடுத்திருக்கக்கூடிய நிலையில 3வதாக இதய முரளி என்னும் ஒரு படத்தை அதர்வா நடிக்கக்கூடிய ஒரு படத்திற்கும் ஒப்பந்தம் செய்யப்பட்டு அதற்கான பணிகளும் நடைபெற்று வருவதாக நமக்கு தகவல் கிடைத்திருக்கிறது. நாம் ஏற்கனவே திடீரென்று ஒரு திருமணத்தின் மூலமாக மிகப்பெரிய அறிமுகமான ஒரு தயாரிப்பாளர், இன்னமுமே எந்த படத்தையும் திரைக்கு கொண்டு வராத ஒரு தயாரிப்பாளர், அடுக்கடுக்காக எப்படி முன்னணி முக்கிய கதாநாயகன்கள், அதாவது சிவகார்த்திகேயன், அதர்வா, அதே போல சிலம்பரசன், அதே போல படத்தில் நடிக்கக்கூடிய முக்கிய கதாபாத்திரங்கள்ல நடிக்கக்கூடியவர்கள் தயாரிப்பாளருமே மிக பிரபலமானவர்களாக இருக்கிறார்கள். இந்த தயாரிப்பாளரை நம்பி எப்படி இவர்கள் வந்தார்கள், இந்த தயாரிப்பாளருக்கு இவ்வளவு முதலீடு செய்வதற்கு பணம் எங்கிருந்து வந்திருக்கிறது என்ற கேள்விதான் தற்போது அமலாக்கத்துறை அதிகாரிகளுக்கு கேள்வியாக வந்திருக்கிறது. அதன் அடிப்படையில் தான் தற்போது இந்த இடி ரெய்டும் நடைபெற்று வருகிறது. ஒருவேளை இந்த ரெய்டின் மூலமாக அடுத்த கட்டமாக பணப்பரிமாற்றம் எப்படி நடந்திருக்கிறது என்பதை கண்டுபிடிக்கக்கூடிய நிலையில் அமலாக்கத்துறை இருக்கிறது. ஒருவேளை கண்டுபிடித்தால் இந்த ஆகாஷுக்கும் நடிகர்கள், அதாவது திரைப்படத்தில் நடிக்கக்கூடிய சிவகார்த்திகேயன் ஆகட்டும் அல்லது சிலம்பரசன் ஆகட்டும், அந்த பட்டாளங்களுக்கு எப்படி பணம் கைமாறப்பட்டது என்ற தகவலை உறுதிப்படுத்தி அவர்கள் வீட்டிற்கும் இது போன்ற அடுத்த கட்டமாக இடி ரெய்டு நடத்துவதற்கு திட்டமிட்டிருப்பதாகவும் ஒரு தகவல் கிடைத்திருக்கிறது. நாம் தற்போது பார்க்கக்கூடிய நமக்கு கிடைக்கப்பட்டிருக்கக்கூடிய தகவலின் அடிப்படையில் திரைத்துறையில மிகப்பெரிய நிறுவனங்களாக இருக்கக்கூடிய நிறுவனங்களே இன்று படம் எடுக்க யோசிக்கக்கூடிய நிலையில நட்சத்திர பட்டாளங்களை வைத்து சுமார் 450 முதல் 500 கோடி ரூபாய் பட்ஜெட்டில் 6 மாதத்தில் படம் எடுத்த ஆகாஷினுடைய இந்த செயல் தற்போது பேசுபொருளாக இருக்கிறது. இடி சோதனையை நடத்தி இருக்கிறது. சோதனையின் முடிவில் தான் என்ன மாதிரியான திட்டங்கள் தீட்டப்பட்டிருக்கிறது, முறையாக நடத்தப்பட்டிருக்கிறதா, முறைகேடாக பணம் கையாளப்பட்டிருக்கிறதா என்பது நமக்கு தெரிய வரும்.